இப்போ நம்ம நயக்ரா ஆப்பில் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து நம்ம மோட்டரை ஆன் ஆஃப் பண்ணிக்கிறோம், வோல்டேஜ் பார்த்துக்குறோம், ப்ளஸ் வந்து அந்த ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது என்னென்னு பார்த்துக்குறோம், வால்வு கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம், ஆட்டோமேட்டிக் பேக் வாஷ் ஆகுதா இல்லையா அதுவும் பார்த்துக்குறோங்க. மழை காலத்தில் ஒரு மாதிரி நம்ம தண்ணி வைக்க டைமிங் மாற்றிக்கிறோம், நம்ம வெயில் காலத்துக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நம்ம டைமிங் மாற்றிக்கிறோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சபரியண்ணன் தான் வந்து இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணணும்னு என்னென்னு எல்லாம் சொன்னாருங்க. அப்புறம் அவர் தான் சொன்னார், நான் கேட்டேன் நல்லா பண்ணுறேன்னு அனுப்பிச்சுடுங்கன்னு சொன்னேன். அவர் வந்து இப்போ குழந்தை வேலுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாருங்க. அவர் வந்து நம்ம வந்து நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாரு, நம்மளுக்கு என்னென்ன கேட்குறோமோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. இப்போ அவங்க ஒரு இதில் பண்ணுறாரு, அவர் நம்மகிட்ட கேட்குறாரு அது எப்படி பண்ணணும் என்னென்ட்டு, நம்ம சொல்கிற மாதிரி நம்ம டெஸ்ட்டுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட் நம்மளுக்கு எதுவும் வந்ததே கிடையாது. இது மட்டும் ஒரு 4 மாதம் ஆச்சுங்க, எந்த கம்ப்ளைண்ட் வரல. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஃபார்ம் இருக்குங்க. ஒரு ஃபார்ம் வந்து கேரளா ஃபார்ம், இன்னொரு ஃபார்ம் வந்து தமிழ்நாடு ஃபார்ம் இருக்குங்க. 2 ஃபார்மே வந்து நயக்ராவோட ஆட்டோமேஷன் பண்ணியிருக்குங்க வித் பேக் வாஷோட. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேட் வால் இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 13 கேட் வால் இருக்குங்க. அது தனித்தனி இண்டிவிஜுவலாக நம்ம இன்டர் கிராப்புக்கு பண்ணுறதுக்காக ஒரு 13 கேட் வால் போட்டு பண்ணியிருக்குங்க.